பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த மாலை நேரங்களிலும் மீண்டுமாக நம்ம தேவ சமூகத்தில் நாம் கூட்டி வந்திருக்கிறோம். ஆதியாகமம் நம்ம 23ஆம் அதிகாரம் வரை நம்ம தியானித்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ 24ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்திலிருந்து நாம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியான பகுதியாய் நாம் எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்த வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். இருந்த வண்ணமாகவே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்பதற்கு நீ கிருபை செய்வீராக. ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆபிரகாமை பார்க்கும்போது முதிர்ந்த வயதுள்ளவனானான். முதிர்ந்த வயதுள்ளவனாகும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். இந்த வேத தியானத்தின் பகுதியாக சகலவித ஆசீர்வாதம் என்கிற தலைப்பதில் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது அது தேவன் அது நடந்திருக்கிறது என்பதுக்கு நம்ம அது அடையாளமாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் நீ இப்படி போனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிம்பார். 22ஆம் அதிகாரத்தில் நான் ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லுவார். இங்கே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒடுக்கப்பட்டவர்களாகவோ கடன் வாங்குகிறவர்களாகவோ தரித்திரர்களாகவோ இருக்க கர்த்தருக்கு பிரியமில்லை. நாம் ஐஸ்வர்யவனாகும்படி கர்த்தர் நமக்காக சிலுவையில் தரித்திரனார். அவர் ஐஸ்வர்ய சம்பனன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக ஆபிரகாம் ஏதோ 1-2 காரியங்கள் அல்ல, சகல காரியங்களிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய எண்ணங்கள், ஆண்டுடைய அந்த வாக்கு தத்தங்கள் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி ஆசீர்வதித்து அப்படி தான் சொல்வார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே சொல்லுவார். 22 நீ கர்த்தருக்கு இப்பொழுது நீ பயந்திருக்கிற என்பதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வார். இங்கே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை சகல விதத்திலும் தேவன் காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் எல்லா காரியத்திலும் அல்லது எடுத்த காரியத்திலும், நீங்கள் விரும்புகிற காரியத்திலும், கர்த்தர் விரும்புகிற காரியத்திலும், எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. இனி நீங்கள் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த 24ஆம் அதிகாரத்தில் எலிஜா சொல்லும்போது
என் எஜமான் பெரிய சீமானனாக இருக்கிறார். அந்த பெண் பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லுவேன். அது அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். ஆக பெரிய சீமானனாக இருப்பதற்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லும்போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமியே தாங்க முடியல அப்படின்னு இருக்கு. இந்த பூமி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால இந்த பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவதுதான் நமக்கு விரும்புகிறார். கேட்கிற உங்களானாலும், பேசுகிற அடியனானாலும், அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளானாலும் நீங்கள் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்திற்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. இங்கே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் சாரானுடைய வயது 127. மரணம் அடைந்தான்னா ஒரு 20-25 வருஷம் நம்ம வித்தியாசமாக வைத்தாலும் 150 வயதுக்கு மேலே தான் ஆபிரகாம் சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று தெளிவாக சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை கேட்கிறவர்கள் முதியோர்களாக இருந்தாலும் இந்த வயசில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா என்று நீங்கள் சந்தேக மனத்தோடு இருந்தாலும் கூட முதிர்ந்த வயதில் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவர் பட்சபாதம் இல்லாதவர். நீங்கள் விரும்பினால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வீடு சந்திக்க போகிறோம், முதியவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் காலமெல்லாம் முடிஞ்சு, இனி நாங்கள் ஆசீர்வாதம் கண்டு என்ன செய்ய? எங்கள் பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று பலர் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு வயசை பார்த்து தேவனை யாரையுமே ஆசீர்வதிப்பது இல்லை. ஒரு 12 வயது ஒரு வாலிபனை பார்த்து, உனக்கு வயசாகலப்பா, இன்னும் குறிப்பிட்ட வயது வரை நீ காத்திருக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டு சொல்வது அப்படி சொல்ல மாட்டார். அல்லது முதிர்ந்த வயதுள்ளவனை பார்த்து, இனி உன் காலங்கள் கடைசி ஆச்சு, அதனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருக்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. உயர்வுக்கு சில விஷயம் வச்சிருக்கிறார். ஏற்ற வேலையில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள், அது உயர்வுக்கு வேண்டிய காரியம். ஆசீர்வாதத்திற்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தவர். கேட்கிற நீங்கள் வயசாக இருந்தாலும் சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், 115ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சின்னவங்களானாலும் சரி, அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது 115ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. யோசேப்பு சின்னவன் தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தாவீது சிறியவன் தான், தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல் ஆபிரகாமை போல முதிர்ந்த வயதுள்ள பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆக ஆபிரகாமுக்கு தேவன் சகல காரியங்களும் ஆசீர்வதித்ததைப் போல உங்கள் காரியத்திலும் தேவன் சகல காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆபிரகாமை எல்லா காரியங்களிலும்
ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்கணும், எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னாகும் புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது 23ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாதுங்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாருமே வயதான இருப்பாங்க, வாலிபுல் இருப்பாங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு புரியன்ட்டார். இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை சபிப்பதற்காக தான் பிலியாம் தீர்க்கதரிசியை அழைத்து மாறி மாறி மலைகள் மேலே ஏறினாலும் அந்த பிலியாம் இவ்விதமாக சொல்லுறான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் என்னை ஆசீர்வதித்தா சொல்கிறாரு, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்போ யார் கர்த்தருடைய ஒருவனை ஆசீர்வதித்தால் ஒருவனும் இந்த ஆசீர்வாதத்தை எந்த காரியத்தினாலும் திருப்ப முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்ததை போல நம்ம வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியம் இருந்தால் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நாம் ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை அந்த முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள என்பதையும் ஆபிரகாமை போல நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மையும் சகல காரியங்களிலும் அல்லது சகல விதங்களிலும் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது அதில் 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்கே அது ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார். 15ஆம் அதிகாரத்தை திருப்பி 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேல ஆசீர்வதிப்பார், அப்படி தான் சொல்வார். ஆசீர்வாதம் என்பது குறிப்பிட்ட அளவு கிடையாது. மென்மேலும் நாம் அவருடைய பிரமாணத்தின்படி சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படி தான் ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ஒரு சில குடும்பத்திற்குள்ளே மாத்திரம்தான் பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்குள்ளாக அநேகருக்குள்ளே இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியல. இன்னும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். ஆனால் உலக மனிதர்கள் துன்மார்க்க எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய அநேகரை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கெல்லாம் நம்ம பேர்களெல்லாம் தெரியும், பேர் சொல்ல நமக்கு தேவையில்லை. 10 தலைமுறை 50 தலைமுறை வரைக்கும் அவங்க ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சுருக்கிறாங்க. 1000 கோடி 2000 கோடி 1,00,000 கோடி என்கிற துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மனுஷனிடத்தில் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் சடுதியாக அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் இல்லாமல் போய் துன்மார்க்கன் செழிப்பான், சடுதியான ஒரு அழிவை உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறார். திடீர்னு நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி போடுவாங்க, கடுமையாக சரிந்தது. இப்படி தான் துன்மார்க்கனுக்கு வரும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை அப்படி உயர்த்திட்டே இருப்பார், ஆசீர்வாதத்தை பெருகிட்டே இருப்பார். அதுதான் ஆபிரகாமுக்கு சகல காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எபேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் வாக்குத்தத்த வசனம் 1ஆம் அதிகாரம் அங்கே 30ஆம் வசனத்தில் கூட 3ஆம் வசனம், நினைக்கும் 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல அதை சொல்கிறார், சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆக புதிய ஏற்பாடு காலத்தின் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சகல ஆசீர்வாதத்தையும் தருவார் என்பது தான், தருகிறார் என்பது தான் இந்த எபேசு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 13வது வசனம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த வார்த்தையின்படி தான் இந்த 24ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம், ஆபிரகாம் முதிர்ந்த வயது உள்ளவனாகும்போது கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆக ஆசீர்வாதத்திற்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. வயசை பார்த்து தேவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ஆசீர்வதித்து போல சபைக்கு வரக்கூடியவைகளையும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளையும், நீங்கள் வாலி பிள்ளைகளாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன்தான் அந்த தேவன். உடைய வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், பிதாக்களின் தேவன் சொல்லியிருக்கிறபடி உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், அப்படி தான் சொல்கிறார். இப்போ ஆசீர்வாதத்தை நம்ம சகல காரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? ஒரு சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அநேக ஆசீர்வாதத்தை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? அப்போ ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்தான் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய அழைப்புக்கு இணங்கினான். அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்ட உடனே அவன் எல்லாத்தையும் விட்டு அவன் அழைத்த தேவனிடத்தில் வந்ததுனால தேவன் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அதை 12ஆம் அதிகாரம் நம்ம நிறைய முறை நம்ம வாசிக்கிறோம். இப்போ நல்ல கவனிங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும், தகப்பனை விட சொல்லலை. சில எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா தகப்பனை விட சொன்னாரும்பாங்க. தகப்பனை விட சொல்லலை, தகப்பன் வீட்டை தான் சொல்கிறார். அவனு கூட வரும்போது தகப்பனை கூட்டு வந்தார். தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். இந்த அழைப்புக்கு இணங்கி வந்தார். முதிர்ந்த வயது, அப்போது 75 வயது தான். அப்போ அழைப்பு ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து அழைப்பு வரணும். அந்த அழைப்பின்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். இப்போ ஆபிரகாமுடைய நாட்களிலே அந்த கல்தேர் பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு இல்லாத அழைப்பு ஆபிரகாமுக்கு தான் கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பு வந்த உடனே அந்த அழைப்புக்கு இணங்கி அழைத்த தேவனை பின்பற்றினதுனால தான் ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். தகப்பனை வீட்டை தான் சொல்கிறார், தகப்பனை விடக்கூடாது. முதலாவது கற்பனை தான் சொல்கிறாரு, நீ நீடித்த நாட்களாய்
நீ இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் நீ உன் தாயும் தகப்பனா என்ன செய்ய கனப்படுத்துங்கிறார். அப்போ தகப்பன் கூட வருவது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தேவனுடைய கற்பனைகளின் படி நடக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவேன். ஆக அந்த அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பு என்று சொன்னால் எப்படி பொதுவான தேவன் யாரெல்லாம் அழைக்கிறாரோ அந்த அழைப்புக்கு இணங்கி சிலரை ஊழியராக அழைக்கலாம், சில அப்படி பிள்ளையாக அழைக்கலாம், பற்பல அழைப்பு சில பொறுப்புகளாக அழைக்கலாம். அந்த அழைப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆபிரகாம் கடைசி வரை இந்த அழைக்கப்பட்ட தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்ததனால அவனை சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அலேலுயா. ஒரு வேளை ஆபிரகாம் இந்த வயசில் போயிட்டு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், சரீரத்துலேயும் பலன் இல்லை, பேர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் இல்லை, பிள்ளையை பெற்று எடுக்கக்கூடிய சாத்தியமும் சாராளு கிடையாது. இந்த அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்று அவன் யோசிக்காமல் அந்த முதிர்ந்த வயதிலும் அந்த தேவன் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார், சரீரம் ஒரு பொருட்டு கிடையாது, வயசும் ஒரு பொருட்டு கிடையாது என்று அந்த அழைப்புக்கு இணங்கி கடந்து வந்ததுனால தான் அந்த 24ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தின்படி அந்த முதிர்ந்த வயதில் தேவன் அவனை சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு சொல்லுயா. இது அங்கே கர்த்தர் மாத்திரம் சொல்லலை பாருங்க, தன் வேலைக்காரன் சொல்கிறான், என் எஜமான் பெரிய சிம்மனாக இருக்கிறான். ஆக நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதை மற்ற ஜனங்கள் சொல்லணும், நம்ம அறிந்தவர்கள் சொல்லணும். இந்த தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இந்த சபையில் ஆராதிக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க சூழ்நிலையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது. சோதயங்குமார பட்டணத்தின் ராஜா அந்த யுத்தங்கள் முடிந்த பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துடுங்க ஜனத்தை விடுன்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு சிரட்டை கூட எனக்கு தேவை கிடையாது, ஆபிரகாமை நீ ஆசீர்வதித்தேன் நீ சொல்லாதபடிக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அழைப்புக்கு சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். பலரை பல விதத்திலும் அழைக்கலாம். எனக்கு ஊழியத்தின் அழைப்பு வந்தவுடனே ரொம்ப யோசித்தேன். அப்போ 2 பிள்ளைகள் இப்போ இல்லை, கர்த்தரை எடுத்துக்கொண்டார், அது 2வது காரியம். அப்போ நான் யோசித்தேன், 2 பிள்ளைகளான பின்னாடி இன்னும் எங்கே போய் வேதாம் கல்லூரி படித்து நம்ம ஊழியம் செய்ய போகிறோமா என்று நான் சிந்தித்த நாட்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் மீண்டும் 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 கர்த்தருடைய அழைப்பு பலர் மூலமாக வந்தது, எனக்கு தரிசனங்களில் வெளிப்பட. அப்போ கடைசி ஒரு தீர்மானம் எப்படியாச்சுன்னா, இத்தனை பாவத்தை மன்னித்த அவருக்கு என்னை அழைத்த அழைப்புக்கு சரியான பாதையில் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையில் கடந்து போனேன். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் அதை யோசிக்கிறாங்க. அழைப்புக்கும் வயது வித்தியாசம் கிடையாது. வாலிபனையும் கர்த்தர் அழைப்பார், முதிர்ந்த வயதுள்ளவனை கர்த்தர் அழைப்பார். அந்த அழைப்புக்கு இணங்கி வரும்போது கர்த்தர் அவர்களை சகல காரியங்களை ஒன்று குறையில்லாமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய வேதாம் கல்லூரியில் எல்லாருக்கும் தெரிந்து அவரை டாடிம்பாங்க. அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார், பால ஆனந்தையாம்பாங்க. அவர் புறஜாதியை சார்ந்தவர் தான், முதிர்ந்த வயது உள்ளவனார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரம் வாமிட்டா பிளட்டு வருமா. அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்துக்கு பிடிக்காது. அப்போ அந்த ஜெபம் பண்ணுறவங்க புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுத்துருக்குறார். அப்பவும் ஆண்டவர் திட்டிருக்கிறார்.
ஆனால் இரவில் தூக்கம் வராததுனால அந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசித்திருக்கிறார். வாசிக்க விடிய காலை ஆகிப்போச்சு. வாசிக்க பார்த்திங்கன்னா அவருடைய ரத்தமே நின்னது அவருக்கு தெரியாது. அப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ இருக்கிற எங்களை கோயம்புத்தூரில் வேதாம கல்லூரிக்கு போயிருக்கிறார். நான் பைபிள் சார்ந்து சேர்ந்து நான் படிக்க போகிறேன். அவங்க சொன்னால் அவங்களுக்கு தோற்றம் வயசை பார்த்து வேண்டான்ட்டாங்கள. அப்போ அவர் முழுமையாக வேதத்தை படித்து ஆபிரகாமை சுட்டி காட்டினார். வயசான ஆபிரகாமே கர்த்தர் அழைத்தார் அல்லவா, நீங்கள் ஏன் வேதத்துக்கு புறம்பாக நடக்கிறீங்கன்னா அப்படி அவர் சுட்டி காட்டுறதுனால அந்த முதிர்ந்த வயதில் தேவ சபையில் சேர்க்கப்பட்டு 3 ஆண்டு படிக்கப்பட்டு நல்ல அதாவது செக்ரட்டரி போஸ்டிங்கில் இருந்தார், கவுன்சிலர் இருந்தார், கவர்னிங் பாடி மெம்பரில் இருந்தார். இன்றைக்கு இருக்கிற வேதம் கல்லூரிய நோட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். ஆக முதிர்ந்த வயதிலையும் அழைப்பின் சத்தத்தை கேட்டதுனால கர்த்தர் எங்கள் தேவ சபையிலே அவரை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா. ஆக சிறியவர் பெரியவர் என்பதில்லை, அழைப்பு ரொம்ப முக்கியம். வயசாகட்டுங்க, சில வீட்டில் போய் நீங்கள் போய் அப்படி கூப்பிட்டு பாருங்கள், வாங்க நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, அதனால் நாங்கள் இன்னும் வந்து எண்ணத்தை தேடி ஆராதித்து எண்ணத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், இந்த வாலி பசங்களை கூப்பிட்டு போங்கம்பாங்க. அந்த அழைப்புக்கு அவங்க அஷ்டம் பண்ணுவாங்க. வாலி பசங்கிட்ட நம்ம போய் கேட்டான்னா, நீங்கள்லாம் சின்ன வயசுலெல்லாம் ஆடாத ஆட்டம் ஆடினீங்க, வயசாகும் போது நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, வாலிப வயது, நாங்கள் வந்து இனி அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயது, அதனால் நாங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வயசாகும் போது நாங்கள் என்ன செய்வோம், வருவோம், அதனால் எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு மாறி மாறி சொல்லுவாங்க. இந்த அழைப்பை அவங்க அசட்டை பண்ணுவதனால தான் அவருடைய வாழ்க்கையில் எந்த வித ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆக அழைப்புக்கு வித்தியாசம் கிடையாது. ஆபிரகாம் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு உடனே வந்ததுனால எல்லாத்தையும் விட்டு வந்தால் பாருங்கள், கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அழைப்பு ரொம்ப முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நீங்கள் இன்னும் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகும் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யாத்திரையாகும் 3:10 வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்தில் அனுப்புவேன் வா என்று. அங்கே எகிப்துக்கு ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். மோசேவா என்று அழைத்து உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், உன் மூலமாக ஒரு அழைப்பு கொடுக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு நெருடியான அழைப்பு. சில நேரங்களில் ஊழியக்காரர் மூலமாக அழைப்பு வரும், சொப்பனத்தின் மூலமாக அழைப்பு வரும், தீர்க்க தரிசனத்தினால் அழைப்பு வரும், யார் மூலமாக அழைப்பு வரலாம். ஆக இங்கே தேவன் ஒரு ஊழியனை பயன்படுத்தினார். ஆபிரகாம் ஒருவனுக்காக ஒரு தேவன் அழைப்புக்காக கிரியை செய்தார். இங்கே இருக்கிற 6 லட்சத்துக்கு மேல் இருக்கிற ஜனங்களுடைய அழைப்புக்காக ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வாப்பா என்று சொன்னவுடனே தேவன் அவனுடைய அழைப்புக்கு இணங்கி அவனை கடந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். 400 வருஷம், 430 வருஷம்னா 30 வருஷம் நல்ல பார்வன் இருந்தால் அடிமைத்தன காரியம் இல்லை. அந்த 400 வருஷம் அந்த அடிமைத்திலிருந்து அழைத்து வந்த அந்த ஜனங்களை கர்த்தர் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? கட்டாத வீடு, நடாத திராட்சை செடி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருந்தார். எழுத்தின்படி நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்துதான் தேவன் அழைத்தார். அப்போ அந்த அழைப்புக்கு இணங்கினாங்க. அந்த அழைப்பில் அவங்களால நிற்க முடியல. ஆபிரகாமை போல் அழைப்புக்கு நிற்க முடியல.
இடையில எதிராக முறிமுறுத்தாங்க, சண்டை போட்டாங்க, விசுவாசம் இல்லாமல் போனார்கள், கர்த்தரையே சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வழிவு போயிட்டாங்க. அதில் 2 பேரும் பின் சந்ததி, பிதாக்களுடைய அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் மாத்திரம் அந்த அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆக அந்த அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பில் கடைசி வரை நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் போது அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு தான் எழுதுறார். 1 கொரிந்தியர் 1:9 அவர் உண்மையுள்ளவர். மனுஷன் நம்ம அழைக்கல, கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அந்த உண்மையான அழைப்பை, உண்மையுள்ள தேவனை அழைக்கிற அழைப்பை நாம் அசட்டை பண்ணான்னா எந்த வித ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல தேவனுடைய அழைப்புக்கு அவனை இணங்கினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம், அதில் நான் வாசிக்கிறேன் 30வது வசனத்தில் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும்போது, எவர்களை முன் குறித்தாரோ கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் அழைக்க மாட்டார். அழைப்பு என்பது ஏற்கனவே முன்குறித்தவளை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமானாலும் இஸ்ரவேலானாலும் கேட்கிற நீங்களானாலும் பேசுகிற நானானாலும் நம்மை ஏற்கனவே உலக தோற்றதற்கு முன்பாகவே முன்குறித்திருந்ததுனால தேவன் நம்மை அழைக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறான். என்ன அர்த்தம்? எல்லாவித ஆசீர்வாதத்தினால நிரப்பி அந்த பூமியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக முதல்ல அழைப்புக்கு இணங்கினார். அதுதான் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே நீங்கள் ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள் தான் சொல்கிறார். அது மாறாது. இந்த கிருபையும் மாறாது, அழைப்பும் மாறாது. நம்ம தான் மாறுறோம், ட்ராக் மாறிடுறோம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பது ஆபிரகாமுக்கு அந்த உறுதியான மனப்பான்மை இருந்தது. இனி நம்ம எங்கே தவறு செய்கிறோம், எதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காக முன்குறிக்கப்பட்டு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறியாமனால தான் சகல ஆசீர்வாதத்தை காணாமல் இதுவரையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நிறைய பேரை வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்களை நிறைய பேர் பார்க்குறோம். சபைக்கு வரக்கூடிய ஜனங்களை பார்க்குறோம். ஊழியக்கார குடும்பங்களிலும் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த அழைத்த அழைப்பு கிருபா வருகிறது. அது ஒரு காலம் மாறாது. இயேசு உங்களை அழைக்கிறார் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அழைப்புக்கு முதலாவதாக அவன் இணங்கி வந்ததனால தேவன் அவனை எல்லா காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவன் ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தான்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான்.
ரெண்டாவதுக்காக ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து காரணம் தசமாக கொடுத்தான் என்று சொல்லப்படலை, சகலவற்றிலும் தசமாக கொடுத்தான் என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் எவைகளெல்லாம் தன்னை ஆசீர்வதித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனுக்கென்று சரியான தசம பாகத்தை செலுத்தியதனால தான் அந்த முதிர்ந்த வயதிலும் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அதில் உண்மை ஏற்கனவே நம்ம இதில் ஒரு செய்தி நம்ம தியானம் பண்ணோம். ஆபிரகாம் நாட்கள் தேவாலயம் இல்லை, உபதேசம் இல்லை, மனசாட்சியின் காலம், அறியாமை காலத்தில் அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி தேவன் தன் தந்தவை எல்லாவற்றிலும் இன்றைக்கி சபையில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்துவாங்க, அநேகர் அநேக காரியம் செலுத்துவது இல்லை. ஏன்? அதனால தான் அவங்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதில் ஆசீர்வதிப்பதற்கு தேவனுக்கே அது ஒரு தடையாய் நிற்பது என்னன்னா, எல்லா விதத்தில் வருகிற அத்தனை வருமானங்களிலிருந்தும் தேவனுக்கு தசமமாக கொடுக்காத ஜனங்கள் 199 பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கத்தான். ஏதோ 1-2 பேர் அதில் உண்மையாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை ஆபிரகாமை ஆசீர்வதித்தை போல அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக கொடுக்கிற விஷயத்தில் ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்கிற சில சத்தியங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அங்கே 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிற காரியம். முதல்ல கேட்குறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. வஞ்சிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷனை வஞ்சிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்கதரிசினால மனுஷனை வஞ்சிக்கிறார்கள். அப்போ சொல்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவன்தான் மனிதனை படைத்தார். அந்த மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கக்கூடாது. அதான் அந்த கேள்வி எழுப்புறார். ஆக வஞ்சிக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒரு பன்மையில் நீங்களோ அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அது சொல்கிறாரு, எதனால் நீங்கள் வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எதனால் நாம் ரொம்ப வஞ்சித்தோம், எந்த வகையில் வஞ்சித்தோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்தது ஆண்டு சொல்கிறாரு, சொல்லுகிறீர்கள். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, என்று தசம பாகத்தில் காணிக்கைகள் தானேங்கிறார். நீங்கள் என்ன வஞ்சித்தது தசம பாகத்திலும் காணிக்கைகள் தானே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இதை நான் இப்படி பேசும்போது ஒரு சில கேட்கல, இந்த பாஸ்டர் தசமெல்லாம் ஆசைப்படுறாரோ அப்படி நினைக்கக்கூடாது. எங்கள் சபையில் கமிட்டி தான் எடுப்பாங்க, அவங்க தான் எங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த மாதிரி இதுவரையும் அடிக்கடி இந்த தசம பாகத்துக்கு பேசுகிற வழக்கத்தை வைக்கிறது இல்லை. பொதுவானவே நீங்கள் பிரயோஜனப்படும்படியாக இந்த சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார். படைத்த மனிதன் படைத்தவனை வஞ்சிக்கக்கூடாது. எதனால் கேட்குறாரு, எதனால் வஞ்சித்த நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் தசம பாகத்திலும் காணிகள் தானே வஞ்சிக்கிறீர்கள். வஞ்சனை 2 வகை இருக்கு. ஒன்று முழுமையாய் கொடுப்பாதது வஞ்சனை. முழுமையாய் திராணிக்கத்தக்கதாக ஒரு 20 ரூபா போடுற இடத்துல 10 ரூபா போடணும்னா அது வஞ்சனை.
இப்போ அந்நியரார் சப்பிரால் எடுத்துட்டிங்கன்னா அந்த நிலத்தின் கிரியத்தை முழுமையாக வைத்தாங்க. ஆனால் முழுமையாக அவங்க எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்தாங்க, மற்றதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. அப்போ அவங்க அதை வஞ்சனை பண்ணாங்க. அதை வஞ்சனைங்க எழுதுறார். ஆக முழுமையாய் கொடுப்பதான்னு சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, வஞ்சனை என்பது தசமமாகவே செலுத்தாத கூட்டம் நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பேரும் அந்த ஒழுங்கு கிரமத்தில் இருப்பாங்க, அது தீர்மானத்தில் இதுவரை இருக்கிறாங்க. ஆனால் அநேக பேரை தசமமாக என்ன செய்கிறதில்ல, செலுத்த எல்லா சபையிலும் தான் இருக்கும். நீங்கள் போகக்கூடிய சபையில் உங்களோட ஊழியரை கேட்டிங்கன்னா இதே சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் 2 சொல்கிறாரு, நீங்கள் தசம பாகத்தில் ஆனால் ஆபிரகாம் தேவனை அது நிமித்தம் வஞ்சிக்கலை, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலிருந்து தசமாக செலுத்தியதுனால தேவன் அவனை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில தனிப்பட்ட கவுன்சிலிங் கொடுப்பேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதது தேவனுக்கு கொடுக்காதது தான். தேவனுக்கு கொடுக்காது இருக்கும்போது எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லாமல் சில வாய்களை பொத்தலான பையை போல மாறுகிறதுன்னு நேசிக்கிறவர்களுக்கு சில ஆலோசனை சொல்லுவேன். அதனால தான் நாம் அனைத்து காரியங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி சொல்கிறார் பாருங்கள், அந்த காணிக்கை தசமகத்தில் வஞ்சிக்கல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தார், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் வேதனையாக சொல்கிறார். ஆண்டவர் கொடுத்த சம்பாதியிலிருந்து நீ தரல, சபிக்கப்பட்ட ஜனமே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீங்க என்று வேதனையோடு சொல்கிறார். யாக்கோபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனும் தனக்கு உண்டான சம்பாதியெல்லாம் தேவன் கொடுப்ப எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்துவேன் என்று அவனும் தீர்மானம் பண்ண. அதனால்தான் யாக்கோபும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே காரியம் வயசு இல்லை, சின்ன வயசு இல்லை, கர்த்தருக்கு அழைப்பும் கொடுக்குற விஷயம் கரெக்டாக இருந்தால் சகல விதத்திலும் சகல காரியத்திலும் எடுத்த காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அடுத்த வசனம் சொல்கிறாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமகள் எல்லாம் பண்டகச்சாலையை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலைகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல தான் சொல்கிறார், என்ன செக் பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்கள் இப்போ இருப்பதை பார்க்கிலும் ஆபிரகாமை போல நான் எல்லா காரியங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகம் வராங்க. எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் போகக்கூடிய ஆவிக்குரிய சபைகளில் நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களை உங்களுடைய சபைக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் தசமாக பழைய நாட்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா, பழைய நாட்களுடைய தசம மகளெல்லாம் ரொம்ப மறைமுகமாக இருக்கும். கவரில் வச்சு பலிபீடத்தில் மேலே வச்சுருவாங்க. சிலர் காணிக்கப்பட்டியில் போடுவாங்க, சிலர் வச்சு அதை உடனே கையில் கடித்த உடனே கொடுத்துருவாங்க. அது தனியாக அந்த காலத்தின் பழைய விசுவாசிலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா கையில் கடிச்சா 10 ரூபா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. மறுநாள் 100 ரூபா கடிச்சா அதில் 10 ரூபா எடுத்து வச்சு அது கரெக்டாக பொதிஞ்சு தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது அவர்களும் சந்ததிகளும் இந்நாள் வரை ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. ஒரு அலையச்சுங்களே இல்லையா. இதை நம்ம அநேக சபைகள் இதுதான் நடக்குது. உங்கள் சபைகளுக்கு நீங்கள் போகக்கூடிய உங்களை போதகருக்கு பரிசுத்தவான்களுக்கு அங்கே நீங்கள், அதாவது எங்கே நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோன்னா கொடுக்கப்படுகிற பில்லுக்கு அங்கே தான் நம்ம பில்லை கட்டுவோம், தவிர பக்கத்து ஹோட்டலில் கொடுக்க மாட்டோம். எங்கே நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் உங்கள் சபையில் இருக்குன்னா
உங்கள் சபைக்கு தான் கொடுக்கணும் தவிர இன்னொரு சபைக்கு என்ன செய்ய முடியாது. கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? தசமபாகத்தை மிஞ்சின காரியங்களை தாராளமாக பல ஊழியத்திற்கு செய்வது தவறு கிடையாது. ஆனால் தசம பாகம் நீங்கள் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் தரக்கூடிய அந்த சபைக்கு, அந்த ஊழியருக்கு நீங்கள் கொடுத்தால் நீங்கள் ஆபிரகாமை போல சகல காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அங்கே சொல்கிறார். இனி இதுக்குரிய வசனத்தை கொஞ்சம் நம்ம இதை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்கும்போது புதிய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 23ஆம் அதிகாரம். சில கேட்பாங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வசனத்தை நான் ஆதாரமாக நான் அதை நான் வாசிக்கிறேன். 23ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். மாயக்காரராகிய வேத பார்க்கிறரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோங்கிற. இவங்க தசம பாகத்தை செலுத்துகிறவங்க, சரியாக செலுத்துகிறவங்க, எல்லாவற்றிலையும் செலுத்துகிறாங்க. அவங்கள பார்த்து ஐயோங்கிறான். ஏன் ஐயோங்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். மாயக்காரரை வேத பார்க்கிறரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்ததலாகிலும் வெந்தயத்தாகிலும் சீரகத்திலாகிலும் தசமமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறார். அப்போ தசமமாக செலுத்தணுன்னா நியமத்தின்படி செலுத்தணும். ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவங்களை இறந்து நம்ம செலுத்தப்படுகிற அந்த தசம பாகத்தை கர்த்தர் அங்கீகரித்து தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்யணுங்கிறார். நல்ல கவனிங்க, வேணாங்களே, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேணும்ன்றார். ஆக இந்த நீதி இருக்க சத்தியத்தின்படி வாடணும். நீங்கள் செய்கிற இந்த தசம பாகத்தை விடாதிருக்க வேண்டும். அவங்க எண்ணத்தில் ஒற்றதையும் வெந்தயம், ஜீரகம், இவளெல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? தசம பாகத்தை செய்திருக்கிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிற நீதி இரக்கத்தை விட்டுட்டாங்க, பிரமாணத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் ஐயோன்னு சொன்னார். ஆக இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் 100க்கு 100 சரியான தசமமாக செலுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிற இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆசீர்வதிப்பார். பூமியில் இருக்கிற வரையும் கர்த்தரை கொடுத்தவளை யாரும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் இருந்து அந்த சத்தியத்தை அறிந்த பின்பு மனதார கொடுக்கும் போது தான் அதன் மேலே பிரியமாக இருந்து இது இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல காரியத்தினாலும் தேவன் நம்மை ஆபிரகாமை போல தேவன் ஆஸ்வதிப்பார். இதை கேட்கும்போது சில வயசானவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வயசாக நம்மளை யார் பார்ப்பா, என்ன செய்ய அப்படின்னு சிந்திக்க நமக்கு தேவையில்லை. நாம் சரியாக இருந்தால் எந்த விதத்திலும் நம்மை குறைவில்லாமல் தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. அதனால் சிலர் சொல்வாங்க, பாஸ்டர் எங்களை இப்போவுமே ஆண்டவர் எடுத்துக்கணும் பாஸ்டர், யார் எங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல அழைப்புக்கும் கொடுக்குற விஷயத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவளாக இருந்தால் முதிர்ந்த வயதிலும் ஆண்டவர் சொல்கிறார், அவளை பசுமையாக இருப்பாங்க, புஷ்டியாக இருப்பாங்க, அவருக்கென்று கனிகளையும் தருவார். அல்லேலூயா. அவள் முதிர்ந்த வயதில் நம்மை கைவிடாத தேவன். ஆக எல்லாரையும் கர்த்தர்
அவர் சின்ன வயசானாலும் முதியோரானாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன். 1 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு அங்கே சில காரியங்களை நம்ம நிதானமாய் நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் நிதானமாய் 7ஆம் வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே செலவு பண்ணுவான். ஊழியத்தை சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க எங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணோம் அப்படி இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. நாங்களும் செய்திருக்கிறோம், இல்லாமல் இல்லை. அதை சொல்கிறதுக்கே நமக்கு கூச்சம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஆலயம் கட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம். அதை சொல்கிறாரு. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அது கனியை புசியாது இருப்பார். எப்படியெல்லாம் ஆண்டு பேசுகிறார். ஒருத்தன் திராட்சை நட்டனா நல்ல கனி வருது, அவன் புசியாமல் இருப்பானா? அவன் சாப்பிடாம அடுத்தவன் கொடுத்துருவானா? அப்படின்ற அந்த காணிக்கை விஷயத்தில் அவ்வளோ ஞானமாக ஆண்டு அந்த அப்போஸ்தலனாய் பவுலை போல பேசுகிறார். அங்கே சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்க, கனியை புசியாமல் இருப்பானோ? எவன் தன் மந்தையை மேய்த்து அதை பாலை சாப்பிடாது இருப்பான். மந்தையை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடாமல் இருப்பானா? பாலை சாப்பிடுவான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு, இவைகளை மனுஷ வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளையும் சொல்லுகிறது இல்லையா? போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாரோ அப்படின்கிறார். நமக்காக தான் இதை சொல்லுகிறாரே. உழுகிறவன் நம்பிக்கையோடு உடவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதை பங்கடைவேன் என்று நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்கிறவன் எனக்கு அதை பலன் தரும். அதை உழுகிறவன், நிலத்தை உழுகிறவன், பயிரிடுகிறவன், அவன் என்ன செய்யறான்? இது நம்ம கஷ்டப்பட்டால் நமக்கு பலன் தரும் என்றுதான் நம்பிக்கையோடு அவன் வேண்டியது. ஆகையால் அதை நமக்காக எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, இப்படி சொல்கிறார் சபைக்கு. என்ன ஞானம்? தேவன் அறிகிற ஞானம், பரலோகத்தில் அறியக்கூடிய ஞானம், சத்தியம் அறியக்கூடிய ஞானத்தை நாங்கள் விதையாக என்ன செஞ்சுருக்கிறோம்? விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைக்காக அறுத்தால் அது பெரிய காரியமோங்கிறார். அறுத்தால், பலனை அறுத்தால், உங்கள் மூலமாக வருகிற தசம பாகத்தையும் காணிக்கையும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் அதை குறித்து சொல்கிறது பெரிய காரியமோ? மற்ற உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்துவோம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடுபடுகிறோம். ஆசாரிய ஊழியர் செய்கிறவன் தேவாலயத்துக்குரிய புசிக்கிறான், அதனை பலனை புசிக்கிறாங்கிறார் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவு விடை செய்கிறவர்கள் பலிபீடத்தின் உள்ளவைகளை பங்கு உண்டு என்று அறியீர்களா? அப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷ பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரேங்கிறார். அப்போ அழகாக சொல்கிறார், ஒரு ஊழியர் செய்தால் அவனுக்கு பிழைப்பு வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டோடைய கட்டளைங்கிறார். எதை நம்ம ஒரு பிரயாசம் தோட்டத்தில் ஒரு மாடு வாங்கினாலும் அது பல நன்மை பெறணும். ஆக இழிவான ஆதாயத்துக்கு அதை என்ன அந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடாது.
ஆனால் சில நம்ம சத்தியத்தை சரியாக அவங்களுக்கு போதித்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அதன் மூலமாக வருகிறது தான் கர்த்தர் சொல்கிறார். அந்த ஞான சத்தியத்தை விதைத்து ஞானமுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறார். அந்த சுவிசேஷத்தினால அவருக்கு பிழைப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆக ஆபிரகாம் அந்த எல்லா காரியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் அவன் ரெண்டாவதாக தசம பாகத்தை கொடுத்தான். மூன்றாவதாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பயந்தானா? 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, ஆபிரகாமே இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ பயப்படுறான். தேவனுக்கு பயந்ததுனால கர்த்தரை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 128 அதுதான். கர்த்தருக்கு பயந்து அந்த வழியில் நடக்கிற எந்த மனுஷனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசங்களிலே அவன் சாப்பிடுவான். அவன் பாக்கியம் நன்மை உண்டா இருக்கு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் சியோனிலிருந்து தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக பயம் இருக்கணும். அது ஒன்று நான் சுருக்கமாக நம்ம முடிச்சுடுறோம். நான்காவது அவனுக்குள்ளிருந்தது ஒரு ஜப வாக்கு இருந்துச்சு. நமக்கு நல்லா தெரியும். ஆதி ஆகமத்தில் சோதயங்குமார பட்டணத்தை நிறைய விஷயங்கள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜபம் மண்டாட்டின் ஜபமாக இருந்துச்சு. சகோதரனுக்காக ஜபம் பண்ணுறான். அவன் நிறைய இடத்துல முகங்கப்புற விழுந்து ஜபித்த வந்தான். ஆண்டவரே இந்த ஒரு தடவை அந்த ஜபத்தில் ஞானமாக ஜபம் பண்ணுறான். எடுத்தோன்னே அந்த ஜபங்கள் ரொம்ப வீர நடப்பல். அப்படியே ஆண்டோடு பேசும்போது 50, 40, 30, 10 அந்த நீதிமானுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்ததுனால, எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜபத்தில் உண்மையாக இருக்கணும் விரும்புகிறார். யாக்கோபின் ஜபத்தில் உண்மை கிடையாது. ராமுடும் ஜபம் பண்ணுறான். ஆண்டரே சொல்கிறார், எப்பா பொழுது விடியுது என்னை விட்டுடு நான் போகட்டுங்கிறாரு. ஏன்னா உண்மை சொல்லலை. அந்த ஜபத்தில் உண்மை கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் உன் பேர் என்னன்னு இவரே கேட்டார். அப்போ தான் யாக்கோபுன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கு பின்னாடி தான் அது யாக்கோபு என்கிற பேரை மாற்றி இஸ்ரவேல் என்று பெயரை வைத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆக அந்த உண்மையான ஜபம் இருக்கணும். மாயமாலமான ஜபம் இருக்காது. ஜபம்னா ஆசீர்வதிக்கிறாருன்னா தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக தான் இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷனை தான் கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏசையெல்லாம் வாசித்தனா உங்கள் ஜபத்தை நான் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா உண்மை இல்லாத ஜபம். ஆனால் ஆபிரகாம் உண்மையாக ஜபம் பண்ணான். அவன் ஜப வீரனாக இருந்தான். அதனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதே ஆபிரகாமுக்கு நன்மை செய்து நன்மைக்கு பதில் ஒரு எதிர்பார்க்கலை. சோதயங்குமார பட்டணத்துடைய 5 ராஜாக்களும் மற்ற 4 ராஜாக்களை யுத்தம் செய்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் சோதயங்குமார் ராஜா சொல்கிறா, நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, ஜனங்களை விடுங்கண்ணா. வெகுமதி எல்லாம் அவன் வெகுமதி பார்த்து நன்மை செய்யலை. சில நேரங்கள் நம்ம நன்மை செய்கிறோம், ஏதாவது நமக்கு பதில் செய்வார்களா என்ற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க தீமை செய்தாலும் தீமை செய்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு வெகுமதிகளோ அதுக்கேற்ற பலனை பாராதவன் தான் இந்த ஆபிரகாம். அதனால்தான் தேவன் அவனை சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அதை கேட்கிற தேவப்பிள்ளை அழைப்பில் சரியாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம எதில் சரியாக இருக்கணும்? தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம எதில் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், ஜெபிக்கிற விஷயத்தில், நன்மை செய்து நன்மைக்கேற்ற பலனை நம்ம பார்க்காதவர்கள்.
அப்படி இருக்கணும். கடைசியாக நாம் விசுவாசம் உள்ளவளாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் கர்த்தர் தருவார். கலாத்தியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் அங்கே 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்றும் வேதம் முன்னாகவே கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டார். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேரை பார்த்திங்கன்னா ஆண்டு சொல்லார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எப்பா நீ கடன் வாங்க மாட்டேன், அதான் சொல்கிறார் ஆசீர்வாதம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிறார். இன்றைக்கி விசுவாசிகள் 90% பாருங்கள் கடன் சுமையில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு சில விஷயங்கள் உண்மையாக இல்லை. அதை உண்மையாக இருந்தால் இவர்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். அது அவளுக்கு இன்னும் புரியல. கேட்கிற தேவ பிள்ளை, நீ எந்த சபையை சார்ந்து இருந்தாலும் தீர்மானம் பண்ணி உனக்கு கொடுக்க கிடைக்கக்கூடிய கொஞ்சமானாலும் அதிகமானாலும் நீங்கள் போகக்கூடிய உங்கள் சபைக்கு இந்த வாரத்தில் தீர்மானமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக தேவன் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்த தேவன் அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களோடு பேசிக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. எல்லோரும் கண்களையும் மூடி இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை முதிர்ந்த வயதில் சகல காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வயசு முக்கியம் கிடையாது, அழைப்புக்கும் முக்கியம் கிடையாது, ரட்சிப்புக்கு தான் சில வயதுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை ஆக என்னிடத்தில் கொண்டு வாருங்க சொல்லிட்டார். ஆகவே சின்னவனானாலும் பெரியவளானாலும் பச்சைபிதா பாதமில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எதில் நீ தவறி இருக்கிற, எதில் தேவனுக்குள்ளாக நெருங்கி வரல, எந்த விஷயத்தில் நம்மிடத்தில் குற்றம் இருக்கிறது, எதில் நம்ம தேவனை வஞ்சித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் அறிக்கை செய்து நாம் ஆபிரகாமை போல அழைப்பில் கொடுப்பதில் நன்மை செய்து நான் எந்த பலனை எதிர்பார்க்காம ஜப வீரனாக தசம பாகங்களிலும் விசுவாச வாய்க்கில் உண்மையாக இருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இந்த நேரங்களில் ஒரு வழிகளை உங்களுக்காக திருப்பார். க்ளோரி டு காட். கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் வம்சத்திற்குள்ளாக அந்த விசுவாச மார்க்கத்தாரை எங்களை ஆசீர்வதிக்க போகிறது கர்த்தர். கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.